பாலக்கீரை கூட முட்டை போட்டு பொரியல் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நாங்கள் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முந்தின நாள் சாயங்காலம் அக்கா வரும்போது அந்த கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தா. அதான் வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே அம்மா உட்காந்து அரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படியே அரிசி வந்து ஊற வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்ததுமே அரிசி களைஞ்சி வச்சுட்டு பருப்பு வந்து வேக வச்சுட்டு இருந்தாங்க. கத்திரிக்காய் பருப்பு போட்டு இன்றைக்கி பருப்பு கடைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு. நான் அம்மா கூடயே கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பார்க்குறது. அப்புறம் வெளியில் வந்து மோஸ்ட்லி நான் தான் வந்து வரண்டா கூட்டி விட்டு கோலம் போடுறது, அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அப்புறம் நம்மளே நல்லா கேர் பண்ணிக்கலாம். இப்போ முந்தின நாள் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன்னா ஆயில் வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் பண்ணுறது தான். பட் இருந்தாலும் மார்னிங் டைமில் இந்த மாதிரி எனக்கு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவசரமாக இல்லாமல் பொறுமையாக பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டேங்க. அம்மா வந்துட்டு முட்டை தான் உடச்சி ஊற்றி கீழே வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணுங்க. முட்டை வந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆயிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் பருப்பும் செஞ்சாச்சு, ரசம் வச்சுருந்தாங்க. ஸோ இதை சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அன்றைக்கி ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து எனக்கு அந்த மார்னிங் வந்து போச்சுங்க.